ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் த்ரூ லிட்ரேச்சர் இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுலிசஸ். ஸோ இது யார் ரைட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன். ஓகே, நம்ம போயம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் அண்ட் அபவுட் த போயம், எதை பற்றி இந்த போயம் சொல்லுதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். Alfred Lord Tennyson was an English poet. He was the poet laureate during much of Queen Victoria's reign and remains one of the most popular British poets. In 1829, Tennyson was awarded the Chancellor's Gold Medal at Cambridge for one of his first piece, Timbuktu. Okay. ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட். அது மட்டும் இல்லாமல் செவரல் டைம்ஸ் வந்து இவர் போயட் லாரியேட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ இவர் எந்த பீரியடில் வாழ்ந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குயின் விக்டோரியா அவங்க ரூல் பண்ண டைமில் இருந்த ஒரு மேன் தான் இவர். அண்ட் இவர் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் பிரிட்டிஷ் போயட்ஸில் இவரும் ஒரு கிரேட் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சான்சலர்ஸ் கோல்டு மெடல் அப்படின்னு ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் ஒர்க், அந்த ஒர்க் நேம் டிம்புக்டு. ஸோ இந்த ஒர்க்காக வந்து இவர் இந்த கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு இன் 1829. ஓகே, இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பாருங்கள். 6 ஆகஸ்ட் 1809 சோம்பர்ஸ் பை லின்கான்ஷயர், இங்கிலாந்து. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் பிறந்திருக்கார் இங்கிலாண்டில். அண்ட் டைடு பார்த்தீங்கன்னா 6 அக்டோபர் 1892 இறந்திருக்காரு. அட் த ஏஜ் ஆஃப் 83 தான் வந்து இறந்திருக்காரு. அண்ட் சசெக்ஸ், இங்கிலாண்டில் வந்து அந்த பிளேஸில் தான் வந்து பர்டிகுலராக இறந்திருக்கார். ஓகே, இவர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி காலேஜ், கேம்பிரிட்ஜ் இதெல்லாமே பண்ணியிருக்காரு. பட் he doesn't have any டிகிரி, பட் டிகிரிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் பிரேக் பிரேக், த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட், டியர்ஸ் ஐடில் டியர்ஸ், கிராசிங் த பார். ஸோ இதெல்லாம் இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அபவுட் த போயம் பார்ப்போம். இந்த போயமோட என்ன தீம், எதை வச்சு எழுதியிருக்காரு இந்த போயம் எல்லாத்துக்குமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இவருக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சுன்ற மாதிரி எல்லா விஷயமும் வந்து அபவுட் த போயமில் நம்ம பார்ப்போம். Ulysses was written in 1833 by Alfred Lord Tennyson, the future poet laureate of Great Britain. The poet takes the form of a dramatic monologue spoken by Ulysses, a character who also appears in Homer's great epic, the Odyssey, and Dante's Italian epic, the Inferno. Ulysses is the Latinized name of Odysseus. In the Odyssey, Odysseus struggles to return home, but in Tennyson's Ulysses, an aged Ulysses is frustrated with the domestic life and yearns to set sail again and continue exploring the world. Dante seems to condemn Ulysses' recklessness as an explorer, but in Tennyson's poem there is nobility and heroism in Ulysses' boundless curiosity and undaunted spirit. ஓகே, ஆக்சுவலாக இந்த யுலிசஸ் அப்படின்ற இந்த போயம் வந்து எப்போ ரைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1833. பட் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1842 தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்னேன் இவர் போயட் லாரியேட்டாக வந்து குயின் விக்டோரியாஸ் பீரியடில் நிறைய டைம் வந்து இவர் அந்த சர்வ் பண்ணியிருக்காரு, அந்த வேலை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். அண்ட் இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராமட்டிக் மோனோலாக் அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஆஃப் ஃபியூ போயம்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ட்ராமட்டிக் மோனோலாகாக இருக்குது. அதாவது ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி வந்து நமக்கு போயம் கொடுத்துருப்பாங்க. அதாவது ட்ராமா அப்படின்னாலே வந்து நிறைய கேரக்டர்ஸ் வரும், டைலாக்ஸ் வரும், 2 பேர் பேசிக்கிற மாதிரி 3 பேர் பேசி அப்படி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் வந்து நமக்கு ஒரு ஸ்பீச் தர மாதிரி வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு போயம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் இதில் 2மே இல்லாமல் இருக்கும், அதுதான் பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போயம் எந்த மாதிரியான போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்பிக் போயம் மாதிரி. எப்பிக் போயம்னா வந்து இப்போ கிளாசிக்கல் மித்தாலஜி புராண கதையெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம் இப்படிலாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி
ஒரு கிளாசிக்கல் மித்தாலஜி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் ஹோமர் வந்து ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். அவர் வந்து ஒரு க்ரீக்கில் வந்து ஒரு எப்பிக் ரைட் பண்ணியிருக்காரு, ஓகேவா. அது பேர் ஒடிஷி. அண்ட் டேண்டேவும் வந்து ஒரு இட்டாலியன் எப்பிக் ஒன்று எழுதியிருப்பார், அது பேர் த இன்ஃபெர்னோ. இது ரெண்டுத்துலேயுமே வந்து உலிசஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அதில் கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா. அதே கேரக்டர் தான் நம்ம வந்து ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் ஒரு போயமாக நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நான் ஒரு போயம் எழுதுறதுக்கு முன்னாடி இது மூலிமா தான் ஒரு இன்ஸ்பிரேஷனல் சோர்ஸ் கிடச்சி எழுதியிருப்பார். ஆக்சுவலாக இந்த ஹோமர், டான்டி இவங்க எழுதின ஒர்க்கில் வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, உலிசஸ் அப்படின்ற ஒரு பர்சன், அதாவது ஒடிஷியஸ், அதாவது இதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலிசஸ் அப்படின்றது ஒரு ரோமன் நேம், ஓகேவா. ரோமனில் வந்து உலிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே உலிசஸை க்ரீக்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒடிஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இவங்க எழுதின இந்த எப்பிக் ஸ்டோரிஸில் வந்து ஒரு யுலிசஸ் அப்படின்ற வந்து ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு கேரக்டராக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார், ரிட்டர்ன் வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டங்கள் பட்டிருப்பார். ஸோ அப்படி கொடுத்துருப்பாங்க. பட் இவர் போயமில் இவர் எப்படி கொடுத்துருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு வீட்டிலே இருந்து இப்படி ஒரு டொமஸ்டிக் லைஃப் வாழறது எனக்கு பிடிக்கல, நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட்டாக ஒரு திங்க் பண்ணி வந்து இந்த போயம் அவர் ரைட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒடிஷியஸ், இன்ஃபெர்னோ, ஸோ இதெல்லாமே வந்து மூவியாகவும் இருக்குது. அண்ட் தென் புக்ஸ் ரொம்ப பல்க் ஆஃப் புக்கு இருக்குது, ஓகேவா. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய கேரக்டர்ஸ் வரும், டிஃப்ரெண்ட்டாக. இது மாதிரி சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக ஒத்த கண்ணு. ஸோ இந்த மாதிரி நிறைய அது அந்த கதைகள் கேட்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம். ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும், அட்வென்ச்சரஸாக இருக்கும் இந்த எப்பிக்லாம். ஓகே. ஸோ இதில் வந்து டென்னிசன் எழுதியிருக்க இந்த யுலிசஸில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி வீட்டிலே இந்த மாதிரி அடைஞ்சிருக்க பிடிக்காம நிறைய நான் வேர்ல்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அவருடைய எந்தளவுக்கு அவர் க்யூரியாசிட்டி, அவருடைய அடங்காத அந்த தேர்ஸ்ட், நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய வந்து நான் அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு அவருக்குள்ளே இருக்க ஒரு தேர்ஸ்ட், இதெல்லாமே இந்த போயம் மூலமா சொல்லியிருப்பார். ஸோ இதில் இருக்கிற இந்த போயமில் வர இந்த யுலிசஸ் அப்படின்ற கேரக்டர் ரொம்ப வந்து ஃபேமஸான கேரக்டர். ஏன் அப்படின்னா, ட்ரோஜன் வார் அப்படின்னு ஒரு வார் நடந்துச்சு. இது வந்து ஹிஸ்ட்ரியில் படிக்கிற எல்லாருக்கும், ஹிஸ்ட்ரி, சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் கூட வந்திருக்கும். ட்ரோஜன் வார் அப்படின்றது ரொம்ப ஒரு கிரேட் வார், ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பேட்டில் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்பவே கிரேட் வார், அதில் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இது ஏன் கிரேட் வார் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதாவது 1 year 2 year நடந்தால் பரவாயில்ல, 10 years கண்டினியூஸாக வார் நடந்திருக்கு. அந்த 10 yearsம் வந்து கிவ் அப் பண்ணாமல் இவரும் வந்து அதில் போராடி வந்து இருந்திருக்காரு, அப்படி இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவருக்கு வந்து ரொம்பவே வந்து பெருமை வாய்ந்தவர். இவர் இந்த ஒரு கேரக்டர் வந்து எப்பிக்லேயும் சரி, இவரோட போயம்லையும் சரி ரொம்பவே வந்து பாராட்டி தான் நிறைய சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த போயம் வந்து டோட்டலாக வந்து 70 lines இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு நான் சொன்னேன் இல்லையா, இந்த க்ரீக் ஹீரோ யுலிசஸோட அன்குவென்ச்சபிள் தர்ஸ்ட், அவருடைய அடங்காத தீராத ஒரு ஆசை தான் வந்து இதில் சொல்லியிருப்பார். அதாவது என்ன ஆசைன்றது நான் சொல்லிட்டேன். அவருக்கு நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், நிறைய நியூ பிளேசஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது தான் அவருடைய லாங் டைம் டிசைராகவே, எப்பயுமே அதுதான் ஆசைப்பட்டுட்டே இருப்பார் அவர். அண்ட் இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 partsஸாக வந்து பிரித்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னா, இவர் அட்வென்ச்சர் போகணுன்ற ஆசை இவருக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவர் சன்னை பற்றி சொல்வார். அது மட்டும் இல்லாமல் இவரோட கிண்டமே, இவர் ஆட்சி ஆண்டுட்டு இருக்க அந்த பொறுப்பையும் அவங்க பையன்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி சொல்வார். அண்ட் அட் லாஸ்ட் தேர்ட் பார்ட்டில் வந்து இவர் இந்த மாதிரி அட்வென்ச்சர் போகணுன்றது தான் அவரோட ஆசையே. ஸோ அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக அவருடைய செயிலர்ஸ் அண்ட் மெரைனர்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி வந்து இந்த 3 பார்ட்டாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து அபவுட் த போயம். இதை பற்றி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம போயம் லைன்ஸ் அண்ட் சம்மரி லைன்ஸ் அண்ட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ போயம் டெக்ஸ்ட் பாருங்கள். It little profits that an idle king by this still hearth among these barren cracks, matched with an aged wife I met and dole unequal laws unto a savage race, that hoard and sleep and feed and know not me. I cannot rest from travel, I will drink life to the lees. All times I have enjoyed greatly, have suffered greatly, both with those that loved me and alone on shore, and when through scuddling drift the rainy heights
vex the dim sea, I am become a name. ஓகே, இதுக்கான சம்மரி லைன்ஸ் ரீட் பண்ணுறேன். Ulysses expresses frustration at how dull and pointless his life now seems as a king of Ithaca, trapped at home on a rocky island of Ithaca. His wife is old and he must spend his time enforcing imperfect laws as he attempts to govern people he considers stupid and uncivilized. In Ulysses' eyes, all his people do is try to store up wealth, sleep, and eat. They have no conception of who Ulysses really is and what his life has been like. Ulysses still yearns to travel the world like he used to do. As long as he is alive, he doesn't want to stop doing the things that in his eyes make worth living. He found joy, he claims, in every moment he spent traveling, even at the times when he was suffering. He found joy both when he was with his faithful crew members and he was by himself, both when he was on land and he was sailing the sea through rainstorms. He has become famous throughout the world as an explorer who was continually traveling and yearning to know more. Okay, இந்த லைன்ஸ், இந்த ஸ்டான்ஸாஸில் அதுக்கான சம்மரி லைன்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நான் சொல்லிட்டேன், இதில் வந்து யுலிசஸ் அப்படின்றவர் அவர் ஒரு கிரேட் ட்ரோஜன் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தர் அப்படின்னு சொன்னேன், இவரோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த ஸ்டோரி, இந்த போயம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து இப்போ எங்கே கிங்காக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் இத்தாக்கா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து கிங்காக இருக்கார். ஓகேவா? ஓகே, எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு மாதிரி லேசியான கிங்காக இருக்கார். பார்க்கும்போதே வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இல்லை, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஐடல் கிங்காக இருக்குது, ஒரு லேசியாக கிங்காக இருக்கார். ஸோ ஏன் அப்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னா வந்து, அவருக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கல, ஒரு கிங்காக ஒரு நாட்டை ஆண்டுட்டு இப்படி இருக்கிறது அவருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது இந்த மவுண்டன் வேலிஸ், அதாவது அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்சிவிலைஸ்டு பிளேஸாக இருக்குது. ஈவன் அங்கே இருக்க பீப்புளுமே வந்து அன்சிவிலைஸ்டு பீப்புளாக இருக்காங்க. எதுவுமே வந்து இன்னமும் அவங்க லைஃப்பில் வந்து எதுவுமே சிவிலைஸ்டு ஆகாத ஒரு மக்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்பயுமே வந்து நிறைய மெஷர்ஸ் பண்ணிவிட்டு, நிறைய அலாட் பண்ணிவிட்டு, அதாவது அவங்க மக்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்ஈக்குவல் லாஸ்லாம் போட்டுட்டு அவரோட ஏஜ்டு ஒய்ஃப் கூட வந்து வாழ்ந்துட்டு, அதாவது வெல்த் சேர்த்தமா, தூங்கினோமா, எழுந்தமா, சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவ்வளோ பெரிய நாட்டில் என்னை வந்து யாருக்குமே தெரியாது, அதாவது இப்படி ஒரு கிங் இருக்கார், ரூல் பண்ணுறாரு, இப்படி தான் தெரியுமோ, என்னை வந்து யாருக்குமே வந்து தெரியவே தெரியாது. இப்படி ஒரு இடத்துல வந்து நான் எதுக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நான் ட்ராவல்லேருந்து நான் ரெஸ்ட் எடுக்க விரும்பலை, நான் வந்து ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஒரு ராக்கியான ஐலாண்டில் வந்து என்னோடய ஓல்டு ஒய்ஃப் கூட வந்து இப்படி டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இம்பர்ஃபெக்ட் கிளாஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு ஸ்டூப்பிடான ஒரு அன்சிவிலைஸ்டு பீப்புளுக்கு வந்து ஒரு கவர்ன் பண்ணிகிட்டு இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து சந்தோஷத்தை எந்த அளவுக்கு கிரேட்டாக என்ஜாய் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு வந்து இவர் வந்து அந்தளவுக்கு சஃபரும் வந்து அனுபவிச்சிருக்காரு. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் ஈக்குவலாக அனுபவிச்சிருக்கேன். யார் கூட அப்படின்னா தட் லவ்டு ஒன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அவர் எதை பற்றி சொல்கிறார், இந்த சந்தோஷம் சோகம் இதெல்லாம் எதில் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்கிறாருன்னா, இவர் ட்ராவல், அதாவது இப்போ தான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கார். இவர் வந்து இப்போ ஓல்டு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவரும் ஒரு ஓல்டு பர்சன் அப்படின்னு தான். ஸோ இவர் கூட போயிருக்காங்களே, இவர் வந்து எப்படி அட்வென்ச்சர்னால் கடல் வழியாகவும் சரி இல்லை லேண்ட் வழியாகவும் சரி அட்வென்ச்சர் பண்ணுறது தான் அவரோட வேலையே. புது புது இடங்களை வந்து கண்டுபிடிக்கிறது, அங்கே இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறது, இதான் இவருடைய என்ன சொல் ஜாப் மாதிரியே வச்சுருக்காரு. ஸோ இவர் படுற கஷ்டங்கள் எந்தளவுக்கு சஃபரிங்கும் வந்து அதிகமாக படுறாரு அண்ட் என்ஜாயும் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே அவருடைய செயலர்ஸ் கூட சேர்ந்தே வந்து பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவர் போகிற டைமில் இந்த கடல் வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ரெயின் வரும், ரொம்ப பயங்கரமாக புயல் காற்று வரும். ஸோ இதுலலாமே தாண்டி அவர் ட்ராவல் பண்ணுன்ற அந்த ஈகர்னஸ் வந்து அவரை கூட்டிகிட்டு போகுது. ஸோ ஈவன் அவர் இந்த மாதிரி படுற கஷ்டங்களை பார்த்துட்டு அந்த அந்த கடலே வந்து அவரை பார்த்து வருத்தப்படுது என்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து ரொம்பவே இவர் வந்து இவர் ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்காரு. இன்னமும் நான் போகணும் அப்படின்றது தான் இவரோட ஆசை. ஓகேவா, ஓல்டேஜ் ஆகிடுச்சுன்னு என்னால் வீட்டில் உட்காந்துருக்க முடியாது, இன்னமும் நான் ட்ராவல் பண்ணுன்றது தான் ஆசை. ரொம்பவே பாப்புலரான பர்சன். ஸோ இவர் யார் யாருக்கெல்லாம் இவரை தெரியுமோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் இவரோட விஷ் என்ன, இவருக்கு வந்து ட்ராவல் தான் பிடிக்கும், இவர் அட்வென்ச்சர் தான் பிடிக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம படித்த ஸ்டான்ஸாக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். For always roaming with a hungry heart, much have I seen and known, cities of men and manners, climates, councils, governments, myself not least, but honored of them all, and drunk delight of battle with my peers. Fair on a ringing plains of a windy Troy, I am a part of all that I have met. Yet all experience is an arch where through gleams that untravelled world whose margin fades forever, forever when I move. ஓகே, இதுக்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். Ulysses reflects that he has seen and learned a great deal about all the places where people live, about their lifestyles, culture and way of governing themselves. Everywhere he went, he was shown honor and respect. Ulysses also found joy fighting alongside his fellow soldiers, men he honored and respected. When he fought in battles far from home in the Trojan War, Ulysses feels that each person and place he has encountered has been changed by the encounter, as he himself, but all these experiences have not satisfied his desire for travel. Rather, each counter has only whetted his appetite to see more of the world. No matter how much of the world he sees, there is always still more to see, and it is these unseen regions that he always tries to pursue. ஓகே, ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வந்து என்ன சொன்னோம், அதாவது இவர் எங்கெல்லாம் போகிறாரோ இவரோட விஷ் என்னன்றது அவங்களுக்கே தெரியும், அந்த இவர் தெரிஞ்ச பீப்புள்ஸ்க்கு எல்லாருமே தெரியும். அதாவது இவர் வந்து இவருடைய அந்த அட்வென்ச்சரில் இருந்தும் அவரோட இப்படி ஜேர்னி பண்ணணும்னு நினைக்கிறதுல இருந்தும் வந்து பின்வாங்கணும்னு வந்து ஒரு பொழுதும் வந்து நினைக்கவே மாட்டார். அது வந்து அவருக்குள்ளே ரொம்ப பேராசையாக வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து நிறைய பிளேஸ்க்கு போயிருக்காரு, அங்கே போன இடத்துல எல்லாருமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காரு. அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பிளேஸ்லையும் எப்படி மேனர்ஸ், அவங்களோட கிளைமேட்ஸ், அந்த இடத்துல இருக்க கிளைமேட்ஸ், கவுன்சில்ஸ் எப்படி அந்த இடத்துல ரூல் பண்ணுவாங்க எல்லாமே அவருக்கு தெரியும். இவர் அது மட்டும் இல்லாமல் இவர் போகிற இடம் எல்லாமே வந்து இவரை வந்து அந்தளவுக்கு ஹானர் பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, அதாவது இவர் ட்ராவல்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இவர் ட்ராவல் பண்ணுறது மட்டுமே அவர் வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் அவர் வந்து பேட்டில்லையும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ராவலில் எந்தளவுக்கு ஒரு ஈடுபாடு காட்டுறாரோ அதேமாரி பேட்டில் ஃபீல்டில் வந்து சண்டை போடுற அந்த போர்க்காலத்துலேயும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபுல்லஸ்ட்டாக தான் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து சொல்கிறாங்க ட்ராய் அப்படின்னு இந்த போயம் லைனில் கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரோஜன் வார் சொல்லியிருந்தாலே அதில் 10 years வந்து இவர் வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த 10 years வந்து விடாமுயற்சியோடு வந்து அவரோட பியர்ஸோட அவரோட கம்பேனியன்ஸோடு சேர்ந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து அந்த ட்ரோஜன் வார் முடிகிற வரைக்குமே வந்து அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அந்தந்த பிளேஸில் யாரெல்லாம் மீட் பண்ணுறாரோ எல்லாத்துலேயுமே அவரும் ஒரு பார்ட்டாக இருக்கார். ஸோ போனோம் வந்தோன்னு இல்லாமல், அதாவது வாழ்ந்தோம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் இவர் எங்கெல்லாம் போகிறாரோ எல்லா இடத்துலையும் ஐ எம் அ பார்ட் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லா இடத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அதாவது ஒரு ஆர்ச் சொல்கிறார், ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, வளைவு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆர்ச் வந்து அதோட எண்டே எனக்கு தெரியல, அது எண்டு தேடி நான் போயிட்டே இருக்கேன், அதாவது நான் இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கான எண்டே வரலை, நான் எண்டு தேடும்போது அது டிஸப்பியர் ஆகிட்டே இருக்குது, ஆர்ச்சோட முடிவே இல்லை, அது வந்து ரொம்ப ஷைனாகி என்னை வந்து அன்ட்ராவல்டு வேர்ல்டு நான் இது வரைக்கும் பார்த்ததை விட எவ்வளோ தூரம் பார்த்துருக்கணும் அது மேட்ரே கிடையாது, இனிமேவும் நான் நிறைய வந்து பார்க்கணும், நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய பிளேஸை வந்து நான் அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் போயம் லைன்ஸ் பார்ப்போம். ஹவு டல் இட் இஸ் டு பாஸ், டு மேக் அன் எண்ட், to trust unburnished, not to shine in use, as though to breathe were life piled on life, where
all too little and one to me. Little remains, but every hour is saved. From that eternal silence, something more, a bringer of new things, and while it were. For some 3 suns to store, hoard myself, and this grey spirit yearning in desire. To follow knowledge like a sinking star beyond the utmost bound of human thought. Okay. இதுக்கான சம்மரி லைன்ஸ் பாருங்க. Ulysses exclaims that it is a boring and unsatisfying to stay in one place and stop doing the activities that define your life. Comparing himself to a sword that has been allowed to rust uselessly away rather been used gloriously in battle. Merely being alive doesn't mean you are truly living. Ulysses feels that multiple lifetimes would still have been too little time to do all he wishes to do, and he is almost at the end of that one lifetime he has. Still, every hour that he has left to live before he dies has a potential to bring new opportunities for action. It would be disgraceful, he feels, to sit tight at home and just try to eat and stay alive for a few more years. When even as an old man, his greatest desire is still to explore the world and keep learning more. He wants to go beyond the limits of what humans have seen and known, the way a shooting star seems to go beyond the horizon when it falls and disappears from sight. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டான்ஸாஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டல்லாக ஒரு லைஃப்பில் வந்து வயசாயிடுச்சு அப்படின்றதுக்காக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு இப்படி வாழணும் அப்படின்றது இவருக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எது கூட கம்பேர் பண்ணுறாருனா, ஒரு ஸ்வாடு கூட கம்பேர் பண்ண. இப்போ ஒரு ஸ்வாடு, ஒரு கத்தி வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தியை வந்து அதாவது போரில் சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு கத்தியை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறதுனால அது என்ன ஆகும், அது வந்து துருப்பிடிச்சி வீணாக தான் போகும். அது மாதிரி தான் இவரும். நானும் அப்படியே இருந்தேன்னா நானும் துருப்பிடிச்சி வீணாக தான் போயிடுவேன். ஸோ அது வந்து பேட்டில் ஃபீல்டில் இருந்தால் தான் அது ஷைன் ஆகும். அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி நான் வந்து என் லைஃப்பில் வந்து நான் அது மாதிரி அட்வென்ச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணால் தான் நானும் ஷைன் ஆவேன். ஸோ மற்றவங்கள மாதிரி வந்து ஜஸ்ட் வாழணும், ஏதோ கடமைக்குன்னு வாழணும் அப்படின்ற மாதிரி என்னால் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து நிறைய லைஃப் இல்லை, இப்போ விட்டுட்டா நெக்ஸ்ட் டைம் நம்ம வாழ்ந்துக்கலாம். எனக்குன்னு வந்து ஒரே ஒரு லைஃப் தான் வந்து இருக்குது, ஒன்றே வந்து எனக்குன்னு கடவுள் கொடுத்துருக்காரு. அதுலேயும் வந்து எனக்கு கொஞ்சம் தான் ரிமைனிங் இருக்குது, ஏன்னா இப்போ ஓல்ட் ஏஜில் இருக்கார். ஸோ ஒவ்வொரு மணி நேரமும் நான் வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா டெத்துன்ற ஒரு விஷயம் வந்து எப்போ வேணால் வரலாம். ஸோ அது வரதுக்குள்ளே வந்து நான் நிறைய நியூ திங்ஸ், நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து அவரே சொல்கிறார், நான் வந்து ரொம்ப ஓல்டு எனஃப் ஆகிட்டேன். ஸோ என்னோடய டிசைர்ஸ்லாம் வந்து நான் ரொம்பவே வந்து அதிகமாக வந்து நான் வந்து டெத் ஆகிறதுக்குள்ளே நான் நிறைய வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நிறைய இப்போ ஒரு கம்பேரிசன் சொல்கிறாரு, என்னென்னா சிங்கிங் ஸ்டார் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார், லைக் ஃபாலிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நட்சத்திரம் வந்து ஃபால் ஆகி கீழே விழும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது யாராலையுமே வந்து பிடிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் யுலிசஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது சிங்கிங் ஸ்டார் மாதிரி எப்போ வேணால் விழலாம், அதாவது எப்போ வேணால் டெத்தும் வரலான்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சிங்கிங் ஸ்டார் மாதிரி எப்போ அது விழுந்தாலும் யாராலையும் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் வந்து யாராலையும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இவர் நிறைய இடத்துக்கு போய் நிறைய அட்வென்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாலேஜ் வந்து சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஹியூமன் தாட்டுக்கே வந்து இல்லாத நிறைய பிளேஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி பிளேஸெல்லாம் நான் போய் அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது இந்த அரிசோனையே தாண்டி அதுக்குன்னு ஒரு முற்றுப்புள்ளே இல்லாத ஒரு இடத்துல போய் நிறைய பிளேசஸ் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து போய் அட்வென்ச்சர் பண்ணணும்ன்ற மாதிரி வந்து அவருடைய விருப்பங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் போயம் லைன்ஸ் பாருங்கள். This is my sign, mine own telematches, to whom I leave the sceptre and the easel, well out of me, discerning to fulfill this labor by slow prudence, to make mild a rugged people, and through soft degrees subdue them to the useful and the good. Most blameless is he, centered in the sphere and of common duties, descend not to fail. In offices of tenderness and pay meet adoration to my household gods. When I am gone, he works his work, I mine. ஓகே, இந்த லைனுக்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள்.
Ulysses then starts to describe his son Telemachus, who will inherit Ulysses' role as the ruler of the island when Ulysses dies. Ulysses affirms that he loves his son, who is conscientious and thoughtful about how he will best carry out his responsibilities as a ruler. With the patience and judgment, Telemachus will work to civilize the free wild people of Ithaca and make them more gentle and gradually teach them to devote their lives to productive civil activities. Ulysses cannot find any faults in Telemachus. He devotes his life to the responsibility of his role. He pays proper respect to his people and his parents, and after his father dies, he will continue offering appropriate sacrifice to gods that Ulysses most honored. Telemachus is well suited for the role of a ruler, just as Ulysses is well suited for a different role, the role of explorer. Okay. ஸோ இப்போ வந்து ஒரு போயமோட மிடில் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவருடைய பொறுப்பெல்லாம் வந்து ஒரு சன்கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாரு. ஸோ என்னோட பையன் மை ஓன் டெலிமேச்சஸ் அப்படின்னு வந்து டெலிமேச்சஸ் தான் அவரோட சன்னோட நேம். ஸோ என்னுடைய செங்கோலையும் என்னுடைய பவரையும் நான் வந்து டெலிமேச்சஸ் கிட்ட தான் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ அவன் வந்து என் மேலே ரொம்ப வந்து அன்பாக இருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஹார்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கிங்காக இருக்கிறது, ஒரு பெரிய இடத்தையே ரூல் பண்ணுறதுன்றது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஸோ இந்த ஒரு ஹார்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவன் கரெக்டாக பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு அன்சிவிலைஸ்டு பீப்புளாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாமே ஒரு டேலண்டடான ஒரு பர்சனாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் வந்து மாற்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களை ஒரு சிவிலைஸ்டு பீப்புளாக மாற்றி எல்லாருக்கும் ஒரு உதவுற வகையில் ஒரு சிவில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பர்சனாக யூஸ்ஃபுல்லாக ஒரு குட்டான ஒரு மக்களாக கொண்டு வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் பையன் வந்து ஒரு பிளேம்லெஸ்ஸான பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என் பையன் மேலே இப்போ வரைக்குமே ஒரு சின்ன குற்றச்சாட்டுன்ற மாதிரி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. இது வரைக்குமே அவர் எந்த ஒரு தவறுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஒரு நடுநிலையான அதாவது இப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல்க்கு இப்படி சொல்லணும், ரொம்ப ஏழைக்கு இப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு நடுநிலையான ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர் டியூட்டிஸில் அவர் கரெக்டாக இருப்பார், அதை வந்து மீறி வேறு எதுவும் பண்ண மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ரொம்பவும் வந்து சாஃப்டாகவும் வந்து அவர் வந்து மக்களை வந்து டீல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நான் இல்லை, அதாவது நான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டாலோ இல்லை சப்போஸ் நான் இறந்துட்டாலுமே வந்து இவன் அவனோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணுவான். என்ன அப்படின்னா வந்து இவருக்கு எப்பயுமே வந்து ரொம்ப வில்லிசஸ்க்கு ரொம்பவே வந்து சென்டிமெண்ட்லாம் வந்து அவர் பார்க்குற ஒரு விஷயம், அவர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் கொடுக்குற விஷயம் ஹவுஸ் ஹோல்டு காட்னா அவங்கவுங்க வீட்டிலே வந்து குலதெய்வம்னு சொல்லி நம்ம வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காடுக்கு நான் எந்தளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதே ரெஸ்பெக்டையும் அதே ரிச்சுவல்ஸையும் வந்து அந்த காடுக்கு நான் இல்லாதப்பையும் அவன் பண்ணுவான். அவனோட ஒர்க்கை அவன் கரெக்டாக பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் என்னோடய ஒர்க்கை நான் பண்ண போகிறேன்ற மாதிரி, அதாவது அவரோட ஒர்க் என்ன, அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றாரு, அட்வென்ச்சர்லாம் போகணும், நிறைய பிளேஸ்லாம் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி என்னோடய வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் போயம் லைன்ஸ் பாருங்கள். There lies the port, the vessel puffs her sail. There gloom the dark broad seas, my mariner souls that have toiled and wrought and thought with me. That ever with a frolic welcome took on the thunder and the sunshine and opposed. Free hearts, free foreheads, you and I are old. Old age hath yet his honor and his toil. Death closes all, but something ere the end. Some work of noble note may yet to be done, not unbecoming men that strove with gods. Okay, இதுக்கான summary lines பாருங்க. Ulysses looks out towards the port where the wind is blowing in the sails of his ship and where he can see the wide dark sea. He now addresses his former crew, the men who worked alongside him and explored the world and gained new knowledge with him. He reminds them that they always accept joyful whatever their travels would bring, whatever trouble or good luck, and proudly faced every obstacle with resolution and bravery. Ulysses that acknowledges that both he and they have grown older, but insists that even as an old man they can still do hard work and earn respect. Soon they will die. Their chance to do great deeds will be over, but before they die, they can still accomplish something heroic, something fitting for men that once battled the gods.
ஓகே. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சொல்கிறாரு போர்ட், அதாவது இப்போ ஒரு இவர் அட்வென்ச்சர் போகணும்னு சொல்லிட்டார் இல்லையா, இப்போ அவரோட செயிலர்ஸ் எல்லாருமே கூட்டு இப்போ தான் ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு கொடுக்குறாரு. என்னென்னா போர்ட் தோ தான் இருக்குது. ஸோ அந்த போர்ட் பக்கத்தில் ஒரு ஷிப் நிற்குது. அந்த ஷிப்பில் வந்து ரொம்ப பெரிய ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்லாம் இருக்கும், அந்த காற்றுல வந்து ஆடும். ஓகேவா. ஸோ அந்த கிளாத் வந்து ரொம்ப ஷைன் ஆகுது, ரொம்ப க்ளோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட கடல் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக, அதாவது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, அந்த கடல் பார்க்க வந்து ப்ராட் சீ வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் கூட வந்து இந்த மெரைனர்ஸ்லாம் இவர் கூப்பிட்றாரு இல்லையா, இவர் வந்து ஈவன் அட்டார் யங் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்குமே இவர் கூட எப்பயுமே இவர் ட்ராவல்னு இப்படி போனாலே வந்து எப்பயுமே இவர் கூட இருக்க கம்பேனியன்ஸ் இவங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மெரைனர்ஸ்லாம். ஸோ இவர் படுற எல்லா கஷ்டங்களும், இவர் நினைக்கிற எல்லா விஷயங்களும் வந்து இவர் எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் வந்து அவர் கூட இருக்க மெரைனர்ஸும் நினைப்பாங்க. இவர் படுற கஷ்டத்தை தான் அவங்களும் படுறாங்க, இவர் அனுபவிக்கிறது எல்லாமே வந்து அவங்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப சீர்ஃபுல்லாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட் அண்ட் குட் ரெண்டு விஷயத்தையுமே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. சப்போஸ் நம்ம போகிற வழியில் நிறைய அப்டிக்கல்ஸ், நிறைய தடைகள், நிறைய விஷயங்கள் நம்மளை தடுக்கிறதுக்கோ, நிறைய நம்மளையே பாதிக்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அப்படி இருந்தாலுமே, இல்லை சப்போஸ் நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே, ரெண்டையுமே வந்து நம்ம கடந்து நம்ம அதை வந்து ரொம்ப பிரேவாக வந்து அதை தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஹார்ட்டோடையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு மைண்டு, அது ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டு, இதுலேருந்து பின்வாங்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு மைண்ட்லேயும் நம்ம இந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். ஈவன் நீங்களும் ஓல்டாக தான் இருக்கீங்க, நானும் ஓல்டு தான், நம்ம எல்லாருமே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஓல்டு ஸ்டேஜில் தான் இருக்கோம். பட் இந்த ஓல்டேஜ்ன்றது வந்து ஜஸ்ட் ஓல்டேஜ் ஆகிட்டா வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் வாழணும், நமக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிலாம் கிடையாது. நமக்கும் நிறைய ஹானர்ஸ் இருக்குது, நமக்கும் நிறைய பொறுப்புகள், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து டெத்துன்ற ஒரு விஷயம் நெருங்கிட்டு வந்துட்டே இருக்குது. பட் இந்த டெத் நம்மளை நெருங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நோபலான ஏதாவது ஒரு ஒர்க் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது என்னென்னா ட்ராவலிங், இந்த அட்வென்ச்சர், இது மாதிரி நிறைய ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிவிட்டு நம்ம இறந்து போகணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம காட் கூட ஸ்ட்ரகிள் பண்ணி, நம்ம டெத்தே வந்தாலும் அது கூட நம்ம காட் கூட ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம நினச்சதை வந்து நம்ம பண்ணிட்டு தான் நம்ம சாகணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் போயம் லைன்ஸ் பாருங்கள். The lights begin to twinkle from the rocks, the long day wanes, the slow moon climbs, the deep moans round with many voices. Come, my friends, it is not too late to seek a newer world. Push off and sitting well in order's might, the surrounding furrows for my purpose holds, to sail beyond the sunset and the path of all the western stars until I die. ஓகே, இதுக்கான சம்மரி லைன்ஸ் பாருங்கள். The people of Ithaca are beginning to light lamps in their homes. Night is falling, the moon is rising in the sky. The waves of the sea are murmuring almost as if they are speaking to Ulysses. Ulysses urges his crew as his friends to join him on one last voyage. Even now they are not too old to explore some unknown region of the world. He invites them to board a ship, push away from shore and man the oars so they can beat the waves, because Ulysses has the goal of sailing past the horizon as far as he can go before he ultimately dies. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து அந்த இத்தக்கா அந்த பிளேஸில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நைட் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நைட் வந்து ஃபால் ஆகிடுச்சு, மூணும் வந்துடுச்சு ஸ்கையில். அது மட்டும் இல்லாமல் சீ வேவ்ஸ்லாம் வந்து அந்த அலைகள் வந்து அடிச்சுட்டு ஒரு மாதிரி சவுண்டு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த சவுண்டு என்ன சொல்லுதுன்னா, யுலிசஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, வா சீக்கிரமாக வா ட்ராவல் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரோட க்ரூ மெம்பர்ஸ், இவரோட மெரைனர்ஸ் எல்லாரையும், மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க, திஸ் இஸ் அவர் ஒன் லாஸ்ட் வாயேஜ், இது நம்ம வந்து சீக்கிரமாக போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய ரீஜன்ஸை எக்ஸ்ப்ளோர் அன்னோன் ரீஜன், இது வரைக்கும் யாருமே பார்க்காத நிறைய ரீஜனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஷிப்பை வந்து தள்ளுங்க, புஷ் அவே, ஷோர்கிட்டேருந்து தள்ளிட்டு போய் அந்த சீல விட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு.
ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அரிசானையும் தாண்டி என்ன எண்டு இருக்கோ அவ்வளோ தூரம் போய் வந்து நம்ம அதை அங்கே போய் பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய ஆசை. பியாண்ட் த சன்செட் ஆகிறது தான் வந்து எண்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதையும் தாண்டி வந்து என்ன இருக்குன்னு அவர் பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வெஸ்டர்ன் சைட்லாம் போகணும், அங்கே இருக்க ஸ்டார்ஸ்லாம் பார்க்கணும், நான் சாகிறதுக்குள்ளே இது எல்லாமே பண்ணணுன்ற மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு. Okay, next poem lines பார்க்கலாம். It may be that the gulf will wash us down, it may be we shall touch the happy isles and see the great Achilles whom we knew, though much is taken, much abides, and though we are not now the strength which in old days moved earth and heaven, that which we are. One equal temper of heroic arts made weak by time and fate, but strong in will to strive, to seek, to find, and not to yield. Okay, இதுக்கான போயம் லைன்ஸ் பார்க்கலாம், சம்மரி லைன்ஸ் பார்க்கலாம். He acknowledges that the waves may sink their ship, but they may also find their way to the place where the souls of the blessed go after death. There they might even see their old companion, the accomplished warrior Achilles. Many of their heroic qualities have been diminished by old age, but they have not been lost completely. They don't have the same strength or physical powers they possessed as a young men fighting epic world changing battles, but inside Ulysses declares that they are ultimately the same men they always were. Their minds and hearts are still brave and composed in the face of danger and obstacles. Their bodies are weakened by old age, something all human beings are destined to face, but their spirits as strong as ever. They remain determined to work hard to pursue their goals and accomplish them and to never give up. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம போகிற இந்த இதில் வந்து ஒரு நிறைய புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரிமே நிறைய வரும், நம்மளை டவுன் பண்ண அப்படியே நம்மளை வந்து மூழ்கடிக்க கூட செய்யலாம். ஸோ இப்போ இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நம்ம போகிற வழியில். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த இடத்துல போய் சேருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஐசில், அப்படியே அந்த பிளேஸ்க்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். ஹாப்பி ஐசில் அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பி லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பேரடைஸ். மக்கள்லாம் வந்து ஹாப்பி ஐசில் அப்படின்னு சொன்னாலே ஒரு பேரடைஸ், ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சில்ஸ் அப்படின்ற ஒரு கிரேட் வாரியர் இருக்கார். இவரும் வந்து ட்ரோஜன் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணவர் தான், இவரோட கம்பேனியன் தான் இவரும். ட்ரோஜன் வாரில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கிரேட் லெஜெண்டரி பீப்புள்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் வந்து அவரை மீட் பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் நம்மளோட ஹீரோயிக் குவாலிட்டிஸ்லாம் வந்து நம்மளோட ஓல்ட் ஏஜ்னால் வந்து எதுவுமே வந்து அழிஞ்சு போகலை, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாஸ்ட் ஆகலை. நம்மளோட கொஞ்சம் நமக்கு வயசாகிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து பழையபடி நம்ம எங்கேஜில் இருந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தோ ஃபிசிக்கல் பவரோ எதுவுமே இல்லை. எங்கேஜில் எப்படி நம்ம ஃபைட் பண்ணணும் இந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு அந்த உடம்புல அந்த சக்தி இல்லைனாலுமே நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஹார்ட் வந்து ஸ்டில் இப்போயுமே வந்து ரொம்ப பிரேவாக தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான டேஞ்சர், அப்டக்கல்ஸ், தடைகள் எது வந்தாலும் சரி நம்ம அதை வந்து ஒரு பவர்ஃபுல்லாக நம்ம அதை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நம்மளோட பாடிஸ் மட்டும்தான் வந்து வீக் ஆகிடுச்சு, நம்மளோட ஓல்ட் ஏஜ்னால நம்ம பாடிஸ் மட்டும்தான் வீக் ஆகிருக்கு. பட் நம்ம வந்து நம்ம ஸ்பிரிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் நம்ம சாகிறதுக்குள்ளே வந்து ஒரு ஹீரோயிக் டீட்ஸ் வந்து ஒரு ஆல் ஷுட் பி, நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஹீரோயிக் ஹார்ட்ஸாக இருக்கணும், ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சுதான் இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இது நம்ம இப்பயும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து போராடிட்டே இருக்கணும், நியூ பிளேஸை வந்து கண்டுபிடிக்கணும், அண்ட் அதுலேருந்து எப்பயுமே வந்து பின்வாங்கக்கூடாது, கிவ் அப் ஆகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த போயம்கான சம்மரி அண்ட் டெக்ஸ்ட் அண்ட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இதுதான். ஸோ இந்த போயம் வந்து ரொம்பவே கொஞ்சம் பிக் போயம், 70 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பிக். பட் இது நீங்கள் ஒரு ஸ்டோரியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு கதையாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, லைன் பை லைன் இப்படி படித்து உங்களுக்கு இதுதான் வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு கதை மாதிரி, ஓகே இது உலிசஸ்னு ஒருத்தர் இருந்தார், தக்காவன் ஆண்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியாக நீங்கள் ஒரு ரைட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தமிழில் ரைட் பண்ணி வச்சுக்கிட்டு, பட் அதை வந்து எக்ஸாமில் தமிழில் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் டக்கு ஞாபகம் வரும். நீங்கள் எக்ஸாமில் இங்கிலீஷில் ரைட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.
Subscribe my channel.